குரு ஜோதிடம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கன்னியா லக்னத்துக்கு மார்ச் மாதத்திற்கான பலன்கள். லக்னம் தான் நிலையானது அப்படிங்கிறதுனால நம்ம டைட்டில்ல நட்சத்திரங்கள் போட்டிருக்காங்களே, ராசி பலன் தானே அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இதை நீங்கள் பார்த்து பயிற்சிகள் ஏற்படுத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு ராசியிலையும் 3 நட்சத்திரம் இருக்கு. அதை நம்ம டைட்டிலில் போடுறது தான் அந்த லக்ன புள்ளிங்கிறது என்ன நட்சத்திரங்கிறத காட்டும். அதனால அந்த நட்சத்திரங்களை போடுறோம். நீங்க உங்க பிறந்த லக்னம் எது என்று பார்த்து, அது கன்னி லக்னமாக இருந்தால் இந்த பதிவு அதை அந்த லக்னத்திற்கான பலன்களாக நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. இப்போ இந்த மாதத்துல, மார்ச் மாதத்துல தைரியம் இருக்குது, வேலை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சூழல்கள் நமக்கு சாதகமாக இருக்கு. அதே நேரத்தில் கொஞ்சம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பற்றாக்குறை பட்ஜெட்டுங்க, கடன் வாங்கி வாங்கி உள்ள போட வேண்டியிருக்கு, ஆனால் வருமானத்தை மட்டும் காணும் அப்படின்ற சில சூழல்களும் அங்கே ஏற்படும். ஆனாலும் கூட யாரெல்லாம் சேவை மனப்பான்மையில் இருக்கீங்க, அதாவது ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறதுங்கிறது சேவை தான், சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு, ஒரு மூலப்பொருளை கொடுக்குறாங்க, அதை அவங்களுடைய சாம்பிளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுங்கிறது ஜாப் ஒர்க். இது சர்வீஸ். இது மாதிரி ஒரு ஹோட்டல் தொழில் இருக்கு, ஒரு ட்ரெஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. எல்லாமே ஒருத்தர் ஆர்டர் கொடுப்பாரு, நம்ம அதன்படி மிஷினரி போட்டு ஆளை வச்சு செஞ்சு வேலை பார்த்து கொடுப்போம். அதற்குண்டான கூலி பணமாக நாம் பெனிஃபிட் அடைவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது அந்த சர்வீஸ் வேலைகள், வாய்ப்புகள், உங்களுடைய அந்த திறமைகள், இதுக்கெல்லாம் பாராட்டு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். வேலையும் இல்லைங்காம இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு ஏற்கனவே கடன் தொல்லை, பற்றாக்குறைகள்ல சொந்த முதலீடு போட்டு மேனுஃபேக்சரிங்கே பண்றேன், நான் சொந்தமா ட்ரேடிங் பண்றேன்னு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள், கடன் வாங்கி கடன் அடைக்கிறது, ஏதாவது ஒரு வகையில் அந்த கடனே தீர மாட்டேங்குது அப்படின்ட்டு மாற்றி மாற்றி ரொட்டேஷன்லேயே போயிட்டு இருக்குங்கிறது சில பேருக்கு அந்த இது இருக்கும். பட் எல்லாருக்குமே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மூலதனம் போடாமல் மூளை உழைப்பாக இருக்கட்டும், இது மாதிரியான ஜாப் ஒர்க்காக இருக்கட்டும், சர்வீஸ் ஓரியன்டாக செய்வதாக இருக்கட்டும், அனைவருக்குமே இது சிறப்பாக வேலை செய்யும். பணவரவு நன்றாக இருக்கும், வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும். இப்போ சூரியன் அப்படின்னாலே நம்மளுக்கு யாரு, கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி. அப்போ 12ஆம் இடத்துக்கு அதிபதி. ஆனாலும் கூட நம்ம லக்னத்துல தான் சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் இருக்கு, 2, 3, 4 பாதங்கள் இருக்கிறது. அப்ப சூரியன் நமக்கு என்ன தர்றாருன்னா புத்தியை தர்றாரு, செயல் திறனை தர்றாரு, நமக்கென்று ஒரு குறிக்கோளை கொடுக்குறாரு, தலைமை பண்பை கொடுக்குறாரு. அதிகமாக நம்ம அதிகாரத்துக்கு போறதுக்கு உண்டான வழியை அவர் தான் காட்டுறாரு. பெரிய மனிதர்கள் தொடர்பு, அரசு வழி ஆதரவு, அரசியல் வழி ஆதரவு, இதெல்லாம் கொடுக்குறவர் அவர் தான். சில பேர் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்க இருக்கலாம், அதுக்கெல்லாம் இந்த சூரியன் இப்போ பவர்ஃபுல்லா இயங்குவார். ஜென்ரலா சூரியன் கும்பத்துல இருக்கிறாரு அப்படின்னாலே சனி வீடு அப்படின்ட்டு, நம்ம சனி கூட அங்கேயும் சேர்ந்து இருக்காரு அப்படின்ட்டு நம்ம நெகட்டிவா திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் ரீதியாகத்தான் நம்ம பலன் எடுக்கிறோம். இப்ப சனி ராகு நட்சத்திரத்துல போறாரு, சூரியன் அந்த குரு நட்சத்திரத்திலையும், அதுக்கப்புறம் மீனராசிக்கு 7ஆம் இடத்துல சனி நட்சத்திரத்திலையும் பயணிக்கும் போது அந்த சனி நமக்கு வெற்றியாக செயல்படுகிறார். 6ஆம் இடத்துல இருக்கிற சனியினுடைய பலன்களை நட்சத்திர ரீதியாக இந்த சூரியன் நமக்கு வழங்குகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் உள்ள மாதமாக இருக்கும். உங்களுடைய சேவைகள் எல்லாம் அவ்வளவு அங்கீகாரம் கிடைக்கும். பண வரவு நல்லா இருக்கும். அதே மாதிரி தொழில் சார்ந்த ஒரு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் ரீதியா ஏதாவது அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்றதுலாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். அது சமயோசிதமாக பார்த்துக்கிட்டு பண்ணிக்கோங்க. பிற்பகுதியில் கூட வச்சுக்கலாம். மார்ச் 15க்கு பிறகு வேணால் அதற்குண்டான அமைப்புகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும்.
இளைய சகோதர சகோதரி வகையில சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்படும். அதுபோக இப்போ வந்து ஒரு இடமாற்றம் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு வீடு மாற்றம் பண்ணிக்கலாம், அல்ல இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றத்திற்கான ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தாலும் அதுல சின்ன தடைகள் ஏற்படுங்கிறதுனால அதை வந்து இந்த மாதம் தள்ளி போட்டுக்கோங்க. வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இடம் வாங்குறது, விவசாயத்துல வந்து வளர்ச்சிகள் பண்றது, இதுக்கெல்லாம் சாதகமான மாதமாக அமைகிறது. நல்லா இருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு குறிப்பாக வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அது பார்மசி வச்சிருக்கவங்களுக்கும் சரி, அதே மாதிரி மருத்துவத்தில் பல பிரிவுகள் இருக்கு இல்லையா, அதில் பணிபுரிகிறவங்களுக்கும் சரி, அந்த மருத்துவத்துறையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ் இண்டஸ்ட்ரீஸ் தயார் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் உணவு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கலைகள் சார்ந்து யூக வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இதில் இது பண்ணுறவங்களுக்கு திடீர் வருமானங்கள் கொடுக்கறதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அது வந்து ஷேரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜாதகத்தினுடைய பல பரீட்சையை புரிஞ்சு தான் நம்ம செய்யணும். இது வந்து பொது பலனாக இருக்கிறதுனாலையும் அந்த ஷேர் மூலமாக எந்த விதமான ஒரு நெகட்டிவ் வராது. இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் சார்ந்த நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு அவங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் தென்படும். அதில் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன உபாதைகள், கேஸ் ட்ரபிள், உணவு ஒவ்வாமை, இது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அது ஜென்ரலாக இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இதெல்லாம் பார்த்துக்கணும். மற்றபடி எதிரிகள், மறைமுக எதிரிகள் வந்து நம்ம கட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. எந்த மாதிரியான எதிர்ப்புகள் இருந்தாலும் அது முடிவுக்கு வரும். உங்களுக்கு கேஸு வழக்குகள் நடந்துகிட்டு இருந்தாலும் அதில் நமக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். அந்த வகையில் இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம வந்து 2 பேர் வேலைக்கு போறீங்க, 2 பேரும் சம்பாதிக்கிறீங்கும் போது ஒரு பெருசா பாதிப்பு இருக்காது. ஆனாலும் கூட அதிகமான கான்டாக்ட் வச்சு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்றதை தவிர்க்கணும். அப்ப என்ன ஆகும்னா தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு வந்து சனி கிரகம் தொழிலுக்கு நல்லா இருக்கிற அளவுக்கு உறவுக்கு நல்லா இல்லை. தொழிலுக்கு சனியினால நமக்கு நன்மைகள் தான் கிடைக்குமோ ஒழிய தீமைகள் கிடையாது. ஆனால் அதே நேரத்துல உறவுக்கு வந்து அது தீமை பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து நாம விடுபடணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மனப்பான்மை வேண்டும். அதே நேரத்தில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்து ஒருத்தர் மேல் நம்பிக்கை வச்சு அதன் மூலம் நம்ம வந்து அப்செட் ஆகிறத தவிர்த்துக்கணும். மற்றபடி பூர்வீகம் சார்ந்த வளர்ச்சிகள், டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, வெளிநாடு தொடர்பான கல்விகள், இதுக்கெல்லாம் சாதகமாக நல்லா இருக்கும், வளர்ச்சிகள் இருக்கும். இப்போ நம்மளுடைய தொழிலே பண்ணோம்னா, உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது சிறப்பாக போகும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரி வகையில் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கு, அதை பார்த்துக்கணும். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு பாராட்டுக்குரிய மாதமாக அமைகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.